வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முள்ளங்கி பச்சடி பண்ண போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. 1/4 கிலோ முள்ளங்கியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த முள்ளங்கியை இந்த சைடும் கட் பண்ணிட்டு மேல் தோலை லைட்டா சீவிக்கலாம். மூணு முள்ளங்கியோட தோலையும் சீவியாச்சு. இப்போ இதை ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் திக்காவும் இல்லாம ரொம்பவும் மெல்லிசாவும் இல்லாம ஓரளவு திக்னஸ்க்கு கட் பண்ணிட்டோம்னா முள்ளங்கி வதங்குறதுக்கு கரெக்டா இருக்கும். கட் பண்ணியாச்சு. இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த பருப்பு ரெண்டும் லைட்டா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி விதை சேர்க்கணும். சேர்த்த பருப்போட கலர் லைட்டா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து லைட்டா ஒரு பரட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை சேர்த்துட்டு இந்த முள்ளங்கியை ஓரளவு கலர் மாறி வர்ற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 50 கிராம் வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். முள்ளங்கியோட கலர் லைட்டா மாறினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். முள்ளங்கியுமே நல்லா ஃபுல்லா கரெக்டா வதங்கி வந்துடும். இப்ப முள்ளங்கி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். நான் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். இதுக்கு பதில் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் முள்ளங்கி ரெண்டுமே நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய இந்த மாதிரி பிச்சு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த புளிய 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த ஹீட்லயே வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி புளிய சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்து நம்ம வதக்கிட்டோம்னா நல்லா ஈஸியா அரைபற்றும். புளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வறுத்த மிளகாய் பருப்பு எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு லைட்டா 2 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்ப 2-3 சுத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து இது கூட நம்ம 2வது வதக்குன முள்ளங்கி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணிய அளவா சேர்த்து கொஞ்சம் கெட்டியா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா லேஸ் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. பச்சடியை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். அடுத்து தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த பச்சடிக்கு வதக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4 பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பச்சடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இதை பச்சடியில சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல கமகமன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்ல முள்ளங்கி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது தவிர இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். முள்ளங்கி சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்,
எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 கிலோ கட் பண்ண முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியில் உள்ள நீர் சத்தெல்லாம் போய் முள்ளங்கி லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். நிதானமான தீயில வச்சு வதக்கிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி ரெண்டுமே இந்த முள்ளங்கியோடு சேர்ந்து இன்னும் நல்லா வதங்கட்டும். சேர்த்த வெங்காயத்தோட கலரும் ஓரளவு மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். 3 நிமிஷமாக வதங்கி வெங்காயமும் லைட்டாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துக்கங்க. புளி சேர்த்து மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் புளியில் உள்ள அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். 3-4 நிமிஷமாக புளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 5 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீர் மிளகாய், இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். காஷ்மீர் மிளகாய் காரம் இருக்காது, சட்னிக்கு நல்ல கலர் கொடுக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாவே கூட ஒன்று சேர்த்துக்கங்க. இந்த மிளகாய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபடணும், கலர் மாறாமல் வறுபடணும். கருகிராமல் இந்த மாதிரி வறுத்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். இப்போ நல்ல ஒரு வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். கொத்தமல்லி விதையோட வாசனை நல்லா வரும் வறுபட்டா. நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வறுத்த மிளகாய், மல்லி, சீரகத்தை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக மல்லி 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. மல்லி இந்த மாதிரி 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. முள்ளங்கி, வெங்காயம், புளியை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னியை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணியே சேர்க்காமல் அரைக்கணும். கூடுமான அளவு தண்ணியே சேர்க்காமல் அரைச்சா நல்லது. தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ சூடான தண்ணி சேர்த்து அரைங்க. பச்சை தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. நான் இதுக்கு தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்கலை. முள்ளங்கி, வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருந்தது, தண்ணியே தேவைப்படலை. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வதக்குறது, தாளிக்கிறது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. இந்த சட்னி நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அடுத்து கறிவேப்பிலை. தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முள்ளங்கி பொரியலுக்கு முள்ளங்கியை வேக வச்சிடலாம். 1/2 கிலோ முள்ளங்கியை கழுவிட்டு மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சதுர துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த கடாயில் சேர்த்துட்டு முள்ளங்கி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். லேசாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம எடுத்துருக்கிற முள்ளங்கிக்கு இந்த மிளகாய் கரெக்டாக இருக்கும். 4 பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். முள்ளங்கி வேகும்போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்போது இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம்.
முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, சேர்த்த தண்ணியும் சரியாக போச்சு. இந்த மாதிரி கரெக்டாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தண்ணியை வடிக்க வேண்டியிருக்கும். இப்போ இதை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், பருப்போட கலர்லாம் ஓரளவு மாறி வருது. இதில் 1/4 கப்பு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் வதக்கிக்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த தேங்காய் கலவை தான் இந்த முள்ளங்கி பொரியலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும் அந்த பொரியல். நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனையெல்லாம் தெரியாமல் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பூண்டு பிடிக்கலைன்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும்போது 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போயிடுச்சு. முள்ளங்கியை சேர்த்துடலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டாச்சு. சிம்லையே அப்படியே 1 நிமிஷம் இருக்கட்டும். சிம்லேயே வச்சு 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியாக அதில் கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான டேஸ்ட்டில் கமகமன் வாசனையோட முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 300 கிராம் முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த பொரியலுக்கு ஃபஸ்ட்டு முள்ளங்கியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், பச்சை மிளகாலாம் இதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணால் பொரியல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த முள்ளங்கி 3/4 பங்கு அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். இந்த முள்ளங்கி வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. முள்ளங்கி நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதுனால அதுலேருந்து வெளிவர தண்ணியிலேயே முள்ளங்கி நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டே நம்ம முள்ளங்கியை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணோம்னா அந்த முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை தெரியாமல் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காயை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மறுபடியும் அதே கடாயிலேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிச்சதும் அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துட்டு இந்த பருப்பு ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பொரியலுக்கு பருப்பு அதிகமாக சேர்த்தோம்னா பொரியல் சாப்பிடும்போது இந்த பருப்பு கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பூண்டையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க.
இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வந்து வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறிடுச்சு. இது கூட 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு முள்ளங்கி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்துக்கெல்லாம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம வதக்கி வச்ச இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஏற்கனவே வந்து முள்ளங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா ஃபுல்லாகவே வெந்துடும். 2 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கசக்கி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டான முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலை ரொம்ப ஈஸியாக வேகமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனாக இருக்கும். முள்ளங்கி மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். 10 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கணும். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தக்காளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் முள்ளங்கியை தோலை சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. அதை இதில் சேர்த்துடலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். நிறைய தெளிக்க வேண்டாம். முள்ளங்கியிலேயே நீர் சத்து இருக்கும். மூடி வச்சிடலாம். முள்ளங்கி பாதி அளவுக்கு வதங்கணும். இடையில ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். எனக்கு 1 டீஸ்பூன் போதும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்தேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 5 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்த்தோம்னா நல்ல முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை தெரியாமல் இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும். இப்போ இதை மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இந்த முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வதங்கி ஃப்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இடையில வந்து ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இடையில அப்பப்போ திறந்து நல்லா வதக்கி விட்டு முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வதங்கி ஃப்ரை ஆயிடுச்சு. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வெள்ளைப்பூடை வந்து நல்லா இடித்து சேர்த்ததுனாலையும் கரம் மசாலா தூள் சேர்த்ததுனாலையும்
நல்ல வாசனையாக இருக்குது, கமகமன்னு இருக்குது. நீங்களும் ஒரு தடவை இந்த முள்ளங்கி மசாலா ஃப்ரை செஞ்சு பாருங்கள். டேஸ்டான முள்ளங்கி மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த முள்ளங்கி ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.